எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஷிகா, இன்னைக்கு நான் வசனம் என்னது? ஏசப்பா வந்து நமக்கு இது 2 வார்த்தை கொடுத்திருக்காரு. சங்கீதம் 91 அதிகாரம் 15-16 வசனம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவருக்கு மறுதெருவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை கொடுப்பேன். ஏசப்பா சொல்றாரு, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து நமக்கு மறுதெருவு செய்யலாம். இப்போ நமக்கு ஆபத்துல நீடித்த நாட்களாய் நம்ம திருப்தியாக்கி அவனோட நன்மையை என்பார். நெக்ஸ்ட் என்னது ஷிகா? பிரசங்கி 1 அதிகாரம் 7-8 வசனம். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே சமுத்திரம் நிரம்பாது. தங்கள் உற்பத்தியான இடத்திலே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருந்தது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதினால் காண்கிறது அவதுமில்லை, கேட்கிறதினால் செய்து நிரப்பப்படுவதில்லை. இயேசு சொல்றாரு, எல்லா நதிகளும் சமுத்திரத்துல ஓடி வேணும், சமுத்திரம் நிரம்பாகணும். தங்கள் உற்பத்தியான இடத்துக்குதான் அந்த நதிகள் திரும்பியும் வரும். ஒரு நதி வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது சுற்றி அது வந்த இடத்துல தான் அது போகுமா. அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கே போனாலும் நம்ம முதல்ல ஏசப்பா கிட்ட வந்து தான் எல்லா இதுக்கும் போகணும்னு ஏசப்பா இந்த உலகமே வருஷத்தினால் நினைக்கிறதுனா அது ஒரு மனுஷனால் சொல்ல முடியாதுன்னா, பார்க்கறதுனால நம்ம கண்ணு திருப்தி ஆகுதுனால, கேட்கறதுனால நம்ம செவி நேரப்படணும் இல்லையா? இன்னொரு வசனம் சங்கீதம் 23 அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் பாண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேக்கி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உங்கள் தோளும் உமது தடியும் என்னை தேடும். என் சத்துக்களுக்கு ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா நம்மளுடைய மேய்ப்பனா இருக்காங்க. நம்ம தாழ்ச்சி அடையணும். ஒரு ஆட்டு மந்தைக்கு எப்படி அதோட மேய்ப்பன் தேவையோ அதே மாதிரி ஏசப்பா நமக்கு தேவைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம தாழ்ச்சி அடைய மேய்ப்ப சொல்றாரு. அவர் ஏசப்பா வந்து நம்ம புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணியில மேல் நம்ம கொண்டு போய் விடுகிறார். ஏசப்பா சொல்றாரு, அவர் நம்மளுடைய ஆத்மாவை தேக்கி நம்முடைய நாமத்தை நிமித்தம் நம்ம நீதி பாதையில் நடத்துதான் சொல்றாங்க. ஏற்ப நம்மளுடைய ஆத்மாவை தேக்குவாங்க, அதுக்கப்புறமா நம்மள நீரின் பாதையில் நடத்துவார் ஏற்ப சொல்றாரு. ஷிகா, இன்னைக்கான கதை என்னது? இன்னைக்கான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஏரி தாத்தாவும் ஸ்டாம்பரின்ற ஒரு குட்டி பையனும் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களாம் ராத்திரி ஆனதுனால. அப்போ வந்து சாம்பேலுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது, சாம்பேல் அவன் பேரை கூப்பிடுற மாதிரி யாரோ அவன் பேர் கூப்பிட்றாங்கன்னு கேட்டுச்சாங்க. அப்போ ஏலி தாத்தா தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏற்று போயிட்டு, ஏலி தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ வந்து ஏலி தாத்தா சொன்னால், நான் கூப்பிடல, நீ போய் பாடு அப்படின்னு சொன்னாலாம். திருப்பி சாம்பேல் வந்து தூங்குறான்னா திருப்பி சாம்பேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து திருப்பி சாம்பேல் வந்து ஏலி தாத்தா கிட்ட போயிட்டு, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து ஏலி தாத்தா கூப்பிட்டு ஏசப்பா தான் என்னை கூப்பிட்டாருங்க. அப்போ வந்து ஏலி தாத்தா சொன்னாங்கன்னா, நீ வந்து நெக்ஸ்ட் டைம் உனக்கு யாராச்சும் சொல்ல கேட்டா நீ சொல்லும் உன் அடியேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாராம்.
வந்து சாமியல் திரும்பி போய் படுத்து தூங்கினானா. அப்போ அதே போல் இன்னொரு தடவை சாமியல்னு சத்தம் கேட்டுச்சா. இந்த தடவை சாமியார் என்ன பண்ணானா, முட்டி போட்டு கை கூப்பி ஏசப்பா நீ சொல்லும் அடியேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஏசப்பா வந்து சாமியார் கூட பேசினாராம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கணும். ஏசப்பா நம்மளை கூப்பிடும்போது நம்ம ஏசப்பா கிட்ட நீ சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லும்போது ஏசப்பா வந்து நம்மளோட பிரச்சனைகளை ஏசப்பா சொல்லும்போது ஏசப்பா வந்ததுக்கு ஆமேன்றும் ஆமேன்னு பதில் கொடுக்குறதுலாம் இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.